வணக்கம். வாங்க இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் இயல் 1ல் முதல் மனப்பாடம் தமிழ் விடு தூது பற்றி பார்ப்போம். முதல்ல நூற்குறிப்பு பார்ப்போம். தூது தமிழ் சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. தூதுனா என்ன அப்படின்னா, இப்போது புறாலாம் ரேஸ் விட்றாங்க இல்லையா, அதுக்கு அதே மாதிரி அந்த புறா காலில் மெசேஜை எழுதி கட்டி யாருக்கு போகணுமோ அப்படி பறக்க விட்டுருவாங்க. அந்த புறா மெசேஜ் அவங்க கொண்டு போய் சேர்த்துரும். அதே மாதிரி செய்யுளில் எப்படின்னா, கிளி, பறவை, அன்னம் எல்லாமே யூஸ் பண்ணி தூது விட்டுருக்காங்க. ஈவன்தோ வண்டை கூட விட்டு தூது விட்டுருக்காங்க. வண்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க தூது விடுறதுக்கு, பார்த்துக்கோங்க. அப்புறம் என்னென்னா, இந்த நூலோட வேறு பெயர்கள் என்னென்னு பார்ப்போம். வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு 2 வகையாக வேறு வேறு பெயர்கள் இந்த நூலுக்கு இருக்குது. இந்த நூல் 268 கன்னிகளை கொண்டுள்ளது. இந்நூலை 1930 உ.வே.சா முதலில் பதிப்பித்தார். இது தனித்தனியாக இருந்த ஒரு நூல். இது எல்லாமே தூதுகள் பாட்டெல்லாம் எல்லாமே எடுத்து தொகுத்து உ.வே.சா 1930 பதிப்பிச்சிருக்காரு. அண்டு இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு இன்னும் வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. இது வரைக்கும் நூற்குறிப்பு பார்த்தோம். அப்புறம் தூதுனா என்னன்னு பார்த்தோம். ஆனால் நம்ம படிக்க போகிற தமிழ் விடு தூது எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோமா? இல்லை. வாங்க அது எப்படின்னு பார்ப்போம். பெண் ஒருத்தி மதுரையில் கோவில் கொண்ட சொக்கநாதர் மீது காதல் கொண்டதால் தமிழை விட்டு தூது அனுப்பினாள். யாரை விட்டு தூது அனுப்புகிறாங்க அப்படின்னா, தமிழ்கிட்ட தன்னோட காதல், தன்னோட பக்தி அதை பற்றி சொல்லி அந்த பெண் தூது அனுப்புகிறான். இந்த பெண் யார் அப்படின்னா, மீனாட்சி அம்மாள் தான் இந்த பெண். மதுரையில் இவங்க சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க விடுற தூதில் நம்ம தமிழோட பெருமைச்சுவை எப்படிப்பட்டதுன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்க அந்த பாடல். இதில் நான் பார்த்தோமா, 268 கன்னிகள் தமிழ் விடு தூதில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் 69வது கன்னியிலேருந்து 76வது கன்னி வரை தான் நம்மளுக்கு பாடப்பகுதியாக தந்திருக்காங்க. முதல்ல கன்னினா என்னன்னு பார்த்துக்கணும். கன்னினா பொண்ணுன்னு நினச்சிக்கக்கூடாது. கன்னினா நம்ம கண் ரெண்டுமே பக்கத்தில் எவ்வளோ அழகாக நீட்டாக கடவுள் கொடுத்துருக்காரோ அதே மாதிரி அந்த பூவை வச்சு அழகாக பெண்கள் மாலையாக தொடுப்பாங்க. அதுதான் கன்னின்னு சொல்லுவாங்க. ஆனால் செய்யுளில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, 2 அடிகளை கொண்டு எதுகையால் தொடுக்கப்பட்டிருந்தால் அது செய்யுள் வகை கன்னியாகும். எப்படி அப்படின்னா, எப்படி 2 பூவை வச்சுக்கிட்டு ஒரு நூலை வச்சு தொடுக்கிறோமோ, இங்கே 2 அடிகள் இருக்குது, எதுகையால் தொடுத்திருக்காங்க. இதுதான் செய்யுள் வகை கன்னி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்னி பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் இதே மாதிரி நூற்குறிப்பு அண்டு தூதுனா என்ன எல்லாமே பார்த்தோம். அண்டு இதே கண்டினியூஷனோட இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டு அது வரைக்கும் நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவதான மகிழ்.